சக்கத்தை உங்க மாமி சுப்பு எங்கடா வெளியில போயிருக்காருங்க. நீங்க வந்தா 6 ரூபா பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கத்தை கூடாது சொன்னாருங்க. என்ன சொன்னாருங்க? எனக்கு என்னடா நீங்க வந்தா 6 ரூபா பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கத்தை கூடாது சொன்னாருங்க. என்னடா இதையே 2 வாட்டி சொல்றேன்? எங்க மாமாவை 2 வாட்டி சொன்னாருங்களே. அதோட எங்க மாமா என்ன சொன்னார் தெரியுங்களா? என்ன? நீங்க முள்ளவாரியா எச்சுபடியா, அதனால 6 ரூபா பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கத்தை கூடுறா அப்படின்னு சொன்னாருங்க. இன்னும் 6 ரூபா இருக்கா? இந்தாடா 6 ரூபா இந்தா. கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. ஏனுங்க கையில ஒரு கிள்ளு கிள்ளுங்களே. நமக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் அதிகங்க. நீங்க கிள்ளிங்கெல்லாம் மறக்காம கொண்டு போய் அத்தையிட்ட குடுத்துருவானுங்க. சரியான மண்டு போயிடாது. என்ன நண்டு பிடி பிடிக்கிறீங்க? இந்தாங்க முருகா. ஏனுங்க வரேன்டா. வாங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். இல்ல அது என்னைத்தான் சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். பணத்தை இங்கதானே வச்சேன். அத்தை கேட்டா சாமி கண்ணு கொடுத்த 6 ரூபாய் காணா போச்சுதுங்க. தொலைச்சுட்டியாரே? நானா தொலைக்கலைங்க, அதாவே காணா போச்சுதுங்க. ஏனே சாமி கண்ணுகிட்ட நீ 6 ரூபாய் வாங்கினியாவே? இந்த கையால வாங்கினனுங்க. ஞாபகத்து கூட கிள்ளி விட்டு போனாருங்க. கிள்ளினாரா? ஆமானுங்க. நான் எப்படி இப்ப வீட்டுக்கு போறது? அத்தை அப்பயாலே அடிப்பாங்களே. ஏவே இப்படி தத்தியாவே இருக்க? உன்னை எப்படியாவது திருத்தணும் நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன். முடியலையே. அத்தை கேட்டா நீ என்னங்க பதில் சொல்வ? தினமும் நாள் எனக்கு ஏதாவது ஒரு சொல்லவே. இந்த புடி 6 ரூபா. ஏனுங்க கவலை ஒரு கிள்ளு கிள்ளுங்க. அப்பதானுங்க எனக்கு ஞாபகம் வரும். அது போதாது. இதால தினமும் 10 அடி அடிச்சு புத்தி சொன்னாதான் நீ மனுஷனா மாறுவதே. சதானுங்க. என்ன அலமேலு இன்னைக்கு 1 ரூபாதான் இல்லப்பா. நம்ம தத்தி இருக்குல்ல இன்னைக்கு 6 ரூபாய்க்கு கோட்டை விட்டுருச்சா. அத்த கையால அப்பேல அடி வாங்கணுமேனு பயந்துகிட்டு வெக்கா வெக்கான்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாவமா இருந்துச்சு. மொத்தம் கிடைச்சது 7 ரூபா. அதுல 6 அதிக கையில கொடுத்துட்டேன். பிச்சை இருக்கிறது இப்படிதே. அந்த முட்டா பைய இப்படி நேதாமும் ஏமாந்துட்டு நின்னுகிட்டு இருப்பான். கிடைச்ச பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு இங்க வந்து பிக்கா பிக்கான்னு முடிச்சுக்கிட்டு நிக்க போறியா? இல்லப்பா அது ஒரு அனாதை. அதோட அப்பாவி அடிச்சாலும் அவ தெரியாத குழந்தை. அதான் அது மேல எனக்கு ஒரு அம்பு. அவன் அனாதைன்னு நீ பரிதாபப்படுற. நம்ம நிலைமையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. இந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பையன் இருந்தான். அந்த தைரியத்துல நாம இருந்தோம். ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான் எப்படி இருக்கான்னு ஒன்னும் தெரியல. என்னையும் ஆண்டவன் நிரந்தர நோயாளியாக்கி இப்படி படுக்கையில கிடத்திட்டான். ஏதோ சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் இருந்துச்சு, வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப நீ வண்டி ஓட்டி இந்த குடும்பம் நடத்த வேண்டிய நிலைமையில இருக்குதுமா. அப்பா அவங்க வீட்டுல எவ்வளவு அரிசி வேகணும்னு அவங்க எழுதி வச்சிருக்கான்ல. இங்க பாருங்க, பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியது பெத்தவங்களோட பொறுப்புன்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரி வயசான காலத்துல பெத்தவங்களை காப்பாற்ற வேண்டியது பிள்ளைங்க தானே. குழந்தை நல்லவனா வளரணும்னா தாயோட அன்பும் தந்தையோட கண்டிப்பும் இருக்கணும். ராமர் காட்டுக்கு போன உடனே தசரதர் அந்த பிரிவை தாங்க முடியாம புத்திர சோகத்தால இறந்துட்டார். எங்க இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாக்கலாம். பாபு, புத்திர சோகம்னா என்ன? தெரியாது டீச்சர். ஏன்னா எங்க அப்பா நான் பார்த்ததே இல்ல டீச்சர். Get up on the bench. கேள்வி கேட்டா ஏன் சிரிக்கிற? லிசன். புத்திர சோகம்னா குழந்தைய பிரிஞ்சிருக்கிற தந்தையோட சோகம், துயரம். கீழே இறங்கலாமா டீச்சர்? கால் வலிக்குதுமா.
போட்டோ ஏன்பா புஸ்தகத்துல வச்சிருக்க? அப்பாவை தான் நான் பார்த்ததே இல்லையே, அதான் போட்டோ வச்சிருக்கேன். வாடா, எங்க வந்த? எங்க என்ன பார்த்தா எங்க வந்தேன்னு கேக்குறீங்க? ஐயோ, இப்பதானுங்க எங்க அத்தை இல்லாம போனதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எதுக்குடா? கருவாட்டு குழம்பு கலக்கின கரண்டியால உங்க சொட்ட தலையில அடி அடி அடின்னு அடிச்சு கொள்றது. அதுக்கு வேற ஆள போடுற. உங்க மாமா உயிரோட இருந்தப்போ என்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. அதுக்காக இப்ப இந்த கொல்லம்பற்றைய நான் ஆக்கிரமிச்சுக்கிட்டேன். அது எப்படி? யோ ஜட்கா, சுப்பையா அண்ணன் எப்படா சாராரு திண்ணை எப்ப காலி ஆகும்னு காத்துக்கிட்டு இருந்தியா? இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். எங்க குடுமி ஐயா, இந்த இடம் உங்களுக்கு எப்படிங்க சொந்தம்? உங்க மாமா உயிரோட இருந்தப்ப என்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. அதுக்காக இந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறேன். யோ, எரியிற வீட்டுல எடுத்த வரைக்கும் லாபம் சொல்ற மாதிரி அடுத்தவங்க சொத்துக்கு ஏன் இப்படி தேயா பறக்குற? ஏ வட்டி, நீ எங்க இங்க? குட்டி போட இங்கதானா? ஆய முடியா? இவங்க மாமா உயிரோட இருக்கும் போது உங்ககிட்ட 500 ரூபாய் கடை வாங்கியிருந்தாரு. அதுக்காக இந்த கொல்லம்பற்றையா ஆக்கிரமிக்க வந்திருக்கீங்க நீங்க. அதுதானுங்களே? அட ஆமா, உனக்கு எப்படியா தெரியும்? இதேதானுங்க இவங்க 2 பேரும் சொல்றாங்க. ஓஹோ, அப்புறமா பொம்பளை கொடுத்த கடன் செல்லாது, இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். ஆமா, பொம்பளை கொடுத்த கடன் செல்லாது, இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். யூ மவுத் சட்டு, நான் கோர்ட் வரைக்கும் போவேன், இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். அது எப்படி? அது அப்படித்தான். அது நடக்காது. என்னவே எங்க கலாட்டா? நல்ல நேரத்துல வந்தீங்க. எங்க மாமா உயிரோட இருந்தப்பங்க போது நிறுத்துவே. இவகிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கியிருப்பாங்க. அதானுங்க. அதுக்காக இப்ப இந்த கொல்லம்பற்றைய ஆக்கிரமிக்க வந்திருக்காங்க. அதேதானுங்க. என்னவே ஜட்டுக்கா, கடன் கொடுத்ததுக்கு ஏதாவது பாண்டு பத்திரம் வச்சிருக்கீங்களா? அது அது இவங்க பண்ண கலாட்டாவுல கைது வரி நெருப்புல விழுந்துச்சு, துருத்தி அடிச்சு எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போச்சா? ஆமா. ஆம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். நடுத்தருவுல நிக்க வச்சு சாட்டையால வாங்குவாங்கன்னு வாங்கிடுவேன். என்னம்மா சவுக்க வச்சுக்கிட்டு மிரட்டுறீங்களே? வெறும் வாய் சவடாலே பணம் கொடுத்தேன்னு சொல்ற ஆளு நான் இல்ல. பாரு, அவங்க மாமா எழுதி கொடுத்த ப்ரோ நோட்டு. இந்தாமா சிந்தாமணி, என்ன என்கிட்டயும் ஒரு ப்ரோ நோட்டு எழுதி கொடுத்துருக்காரு. படிச்சு பாரு. எனக்கு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்தை எடுத்துக்கலாம்னு அவர் கைப்பட எழுதி கொடுத்திருக்கிறார். எடுக்கிறதுக்கு முன்னாலே எடுத்துக்கலாம்னு எனக்கு எழுதி கொடுத்திருக்காரு. போதும் பார்த்தது போட்டா. எங்க அப்படி சொல்றீங்க? வேற வழி இல்ல. புறப்படு புறப்படு. ஏங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேனுங்க. நான் இங்கேயே இருந்து துருத்தி போடுற வேலையை பாத்துக்கிறேனுங்க. சக்கரை நல்லா சுத்துவனுங்க. நீ வேற எங்கேயாவது போய் சுத்து, இடத்தை காலி பண்ணு. இடத்தை காலி பண்ணவே. தாபா, உனக்கு ஏதாவது கஷ்டம்னா இங்க கம்மு, நான் ஹெல்ப் பண்றேன். என்னது? ஹெல்ப் ஹெல்ப். ஆச்சரி ஆச்சரி. இந்த படம் எங்க மாமாவுக்கு பிடிச்ச படம்ங்க. இத மட்டும் நான் இங்க இருந்து எடுத்துட்டு போறேங்க. எடுத்துக்கிட்டீங்கள? புறப்படு. புறப்படாங்க. பெரிய சவுக்கடி சந்திரகாந்த போறிய. தயா குடுமி, உனக்கு சேர வேண்டிய 500 ரூபாய நான் கொடுத்துறேன். இங்க இருந்து வெட்டிக்க. இந்தாமா வட்டி. 500 ரூபாய் நான் கொடுத்துறேன், நீ இங்க இருந்து வெட்டிக்க. நோ கோயிங். முடியாது. நீ முடியாதுன்னா நானும் முடியாது. இப்ப என்னன்றனே? வெட்டிக்க வேணாம், 2 பேர் ஒட்டிக்குவோமா? பாகஸ்தரா இருந்து பட்டறையை நடத்தலாம்னு சொன்னேன். யோசனையும் குட்டாதான் இருக்கு. யோசனை குட்டையா இருக்குதா? குட்டு குட்டு. ஓ, குட்டு குட்டா. நிறுத்து. ஏங்க நிறுத்த சொன்னீங்க? இவ்வளவு நாளா உனக்கு வண்டி ஓட்ட கத்துத்தாரல்லவே. ஆமாங்க. உனக்கு ஏதாவது தோணுச்சாவே? ஒண்ணும் தோணலைங்க. இப்ப ஏதாவது தோணுதாவே? இப்போ ஒண்ணும் தோணலைங்க. இப்ப ஏதாவது தோணுதாவே? இப்ப கூட ஒண்ணும் தோணலைங்க. இப்ப ஏதாவது தோணுதாவே? இப்ப தோணுதுங்க. என்னவே? அதுங்க அதான எடுத்து குடிச்சா குதிரை அப்படியாம ஒரே இடத்துல நிக்குதுங்க. அது ஏறுங்க. ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. ஏனுங்க அலமேலு, ஏனுங்க இப்படி தனியா வந்தீங்க? அலமேலுவா? நான் அலமேலு இல்லைங்க. பிஸ்கு பிஸ்கு பிஸ்கு. ஏனுங்க அலமேலம்மா, எதுக்குங்க அம்மா? ஐம் சாரி, நிஜமாவே நான் அலமேலு இல்லைங்க. என் பேரு ரோசி. ரோசியா?
என் சிநேகிதர் அதான் இவங்களோட அப்பா தன் மனைவி பிரசவ வேதனையில துடிக்கிறா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போறதுக்கு கூட கையில பணம் இல்லைன்னு கேட்டான். கொடுத்தேன். ஆனா பாவம் ரெட்டை குழந்தைகளை பெத்துட்டு இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம என் சிநேகிதனே இறந்துட்டான். பிறந்த உடனேயே குழந்தைங்க அனாதை ஆயிட்டாங்க. நான் குழந்தைகளை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். நான் படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட லாரன்ஸ் பாதிரியாரு தான் வளர்க்கறதா சொல்லி ஒரு குழந்தைய வாங்கிட்டாரு. அதுதான் இந்த ரோசி. எங்கிட்ட வளர்ந்த பொண்ணுக்கு அலமேலுன்னு பேரு வச்சேன். ஏனுங்க, எல்லா மரமும் ஒண்ணுதானுங்க. பலதாய் வயிற்றுல பிறந்தாலும் எல்லாரும் ஒரு தாய் வைத்து பிள்ளை மாதிரி ஒத்துமையா இருக்கணுங்க அப்படின்னு யார் சொன்னாங்க? எங்க மாமா சொன்னாங்க. அப்படியே நீங்களே இருக்கீங்க. பாபு வீட்டுல தனியா இருப்பான், நான் வரேங்க. ஏக்கா, பாபு எப்படி இருக்க? நல்லா இருக்காமா. அடிக்கடி வீட்டு பக்கம் வந்துட்டு போ. வரேம்மா. ஏனுங்க, வாங்க நம்ம ஜட்காவை கொண்டு போய் விட்டுறனுங்க. பரவாயில்லைங்க, ரொம்ப தேங்க்ஸ். இது என்ன இது? எங்க இருந்தது உனக்கு திடீர்னு இவ்வளவு வீரம் வந்தது? என்னங்க சொல்றீங்க? அந்த பையனோட புரட்டி எடுத்துட்டியாங்க? 203 பவுண்டு சாமியா? நெசமாவா சொல்றீங்க? ஆமாங்கிற. அவங்க அப்பனை அவங்க கூட பிறந்த தம்பி அருவாளை வெட்டி கொலை பண்ணிட்டான். ஆத்திரம் அடைஞ்ச கோவிந்தசாமி அருவாளை எடுத்து தன் சித்தப்பன் தலையா ஒரே வெட்டா வெட்டி எறிஞ்சிட்டான். இப்படியா? ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். பாக்குற புலி பச்சை இருக்குதான்னு பாக்குறேங்க. புலி பச்சையா? ஆமானுங்க. எவனோ புலி பச்சை குத்தினவன் எவனையோ ஒருத்தனை கொண்டுட்டானா. அதனால நிரபராதி ஒருத்தன் ஜெயில இருக்கானா. அவனை எப்படியாவது விடுதலை பண்ண வச்சிடணும்னு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க இந்த துப்புரியும் சிங்கம் கிளம்பி இருக்காரு. போடா ஆகங்கட்ட கூவ. இந்த பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, நான் அலமேல மாட்டு சொல்லிவிடுவேங்க. ஐயா, அவன் சவுக்கால் அடி பாப்பா. பிஸ்கு பிஸ்கு. ஏனுங்க டேசன் மாஸ்டருங்க, இன்னைக்கு பாசஞ்சர் அவ்வளவுதானுங்களா? அவ்வளவுதானுங்க. ஐயோ, நான் புலிப்பச்சை தேடுறதுல கிராக்கி எல்லாம் விட்டு போட்டேனுங்க. இன்னைக்கு ஆளுமேல கிட்ட நானு வாங்கிக்கிட்டு போறேனுங்க. கோச்சுக்காதீங்க, ரொம்ப அவசரம். என்னங்க அவசரம்? அவசரம் என்கிட்ட கேட்காம எப்படி எடுத்து வரலாம்? தப்புதான், மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்ல பரவாயில்ல. நான் பேசுற உடனே பையன் அலண்டிட்டான். இன்னொரு தடவை இந்த வேலை பண்ணாதீங்க. சரிங்க. இந்த விஷயம் அலமேலம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் உங்க கதை? நல்ல வேலை போச்சுங்க. எங்க போகணுங்க? நான் வழி சொல்றேன், நீங்க போங்க. எவ்வளவு தூரம் போகணும்னு உங்களுக்கே தெரியாதுங்களா? சொல்றத செய், பணம் நிறைய தர்றேன். 10 ரூபாய் தருவீங்களா? 20 தர்றேன். அவ்வளவு கம்மியாலாம் நம்ம வண்டி சவாரிக்கு வராதுங்க. 20 ரூபாய் தர்றேன். 20 ரூபாயா? நிஜமாவா? ஏறாத மலைதனிலே ஏறுவேனே இறங்குவேனே இந்த வண்டி கவுத்திடுச்சே அலமேலம்மா.
ஏனுங்க இதுதானுங்களா நம்ம இடம்? ஏனுங்க இது வீடே இல்ல. ஏனுங்க இல்லைங்க. யாருங்க நீங்க? உரைச்சா பயந்துரும் நினைச்சுங்களா? நீங்க நட்டிக்கிறதானே. எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாக்குறீங்களா? நீங்க நோட்டு கொடுக்கும் போதே கையில மாசம் ஓட்டிக்கிச்சுங்க. அதானுங்க கண்டுபிடிச்சேன். எங்க நட்டு போட்டு வரீங்க? ஏங்க ஒரு பாட்டு படிங்களா? எங்க பாட்டு படிக்க மாட்டீங்களா? உள்ள நடிக்கிறான். அது எப்படி 4 ரூபாய் நீ சொன்னா போதுமா? யோ ஜக்கா, உன் வண்டி சக்கரத்தை ரிப்பேர் பண்ணணும்னா 8 ரூபாய் ஆகும். அது எப்படி 8 ரூபாய் நீ சொன்னா நான் விட்டுருவனா? இந்த பட்டைக்கு நானும் முதலாளிமா. முன்னாங்க 12 ரூபாய் ஆகும். இஷ்டமா? 12 நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன். நானாங்க 16 ரூபாய். 16 ரூபி. ஒரு தரம் 2 தரம். தெரியாம தான் கேக்குறேன். இது என்ன கொல்லம் பட்டுறியா இல்ல ஏல கடையா? நீங்க பாட்டுக்கு ரேட்டை ஏத்திக்கிட்டே போனா எப்படி? யோ இஷ்டம்னா கூட இல்லாட்டி சக்கரத்தை உரிச்சிட்டு போயா. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தொழில் நடத்துனீங்கன்னா பட்டறை தான். யோ ஜடுக்கா, யூ கெட் அவுட். வர்ற கிராக்கெல்லாம் விரட்டுற நீ. நீ தான் விரட்டின. நீதான் முதல்ல விரட்டின. நீதான். யூ மவுத் சட்டு. யூ shut up and don't talk nonsense. யோ குடுமி, இங்கிலீஷ்ல பேசுற? ஒன்றை நான் இங்கிலீஷ படிச்சுட்டு என்னமோ உதறிய. நான் அந்த காலத்து SSLC படிச்ச வேண்டி. என்னையா டீ போட்டு பேசுற? இனிமே டீ போட்டு தாண்டி பேச வேண்டி. இன்னொரு டீன்னு மரியாதை கட்டு. கைய பிடிக்கலாம். என் குடிமையாலே உன் கையை கட்டி போட்டு வேண்டி. இது சாதாரண குடிமை இல்லடி, சாணக்கியன் குடிமை. என் குடிமையில கொஞ்சம் சிக்கல் விழுந்திருக்குது. ஒம்பளையாச்சன் போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப போறிய. நெருப்புல தூக்கி போட்டு இரும்ப வளைக்கிற மாதிரி வளைச்சிருவே. ஆமா, ஆம்பளை தொண்டை இல்லாதவங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறியா? எல்லாரையும் தொண ஒண்ணு செய்வோமா? என்ன? ஏண்டி எதுக்குடி அலறடி? ஐயோ நான் மாட்டேப்பா. சிந்து 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 ரொம்ப நாள் ஆசடி, மாட்டேன்னு சொல்லாதடி. எங்க ஆத்தாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அட என்னடி உன்னை என்ன தூக்கு போடவா கூப்பிடுறேன்? மூக்கலாங்கயிறு போடலாம்னு கூப்பிட்டா ரொம்ப பிகு பண்ணிக்கிறிய. எங்க ஆத்தா வந்து கேளு, அவங்க சரின்னா உனக்கு யோகம் தான். உங்க ஆத்தா எனக்கு வேணாண்டி, நீதான் வேணும். அவங்க சரின்னா எனக்கும் சரின்னு சொல்ல வந்தா? உனக்கும் சரியா? நீங்களா கருப்பு மசையெல்லாம் கலைச்சிட்டீங்களா? எங்க வேசம் கட்டலீங்களா? சேர்ந்து அப்படி அடிக்கிறீங்க. யார் நீன்னு கேட்ட? ஏன் அப்படி மொத்த அடிக்கிறீங்க? ஏன் காட்டி கொடுக்க நினைச்சேன்? நான் ஒண்ணு காட்டி கொடுக்கலைங்க. நீங்க பெருசா உங்க சம்சாரத்திட்ட கோச்சிட்டு வந்துட்டீங்க. உங்க மச்சான் நீங்க இருக்கிற இடத்த காட்டினா 20 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாரு. அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு போய் இப்படி அடிக்கிறீங்களா? ஏன் மச்சான்? பின்ன ஏன் மச்சானுங்களா? ஏன் போய் சொல்ற? நீ அந்த சிவராமனுடைய ஆளு தானே? எந்த சிவராமருங்க? பள்ளிக்கூடத்துக்கு முன்னால ஐஸ் போட்டு விப்பாரு அந்த சிவராமருங்களா? சிவராம் இண்டஸ்ட்ரீஸ் முதலாளி சிவராம். அவன் உனக்கு தெரியாது? ஏனுங்க அவரை போய் அவன் இவன் மறுவாத குறவா பேசாதீங்க. அவர் என் சித்தப்பாருங்க. ஆமானுங்க, எங்க அப்பா நல்ல சிவத்தோட ஒரே ஒரு தம்பிங்க. என் பேர் முருகனுங்க. ஏனுங்க அப்படி பாக்குறீங்க? இன்னொரு வாட்டி அடிக்க போறீங்களா? வாடா மச்சா மன்னாரு. ஆமா என்ன சொன்னாரு? சோடா வாங்க சொன்னாரு.
நல்லா இருக்கீங்களா? எனக்கு தம்பி இத்தனை நாடு எங்கெங்க போனீங்க? சரவணா? இப்ப நான் சரவணா இல்ல, சாலமன். எனக்கு பேரை மாத்திக்கிட்டீங்க? சிறுவர் ஜெயில இருந்தப்போ லாரன்ஸ் பாதிரியார் தான் சரவணனா இருந்த என்ன சாலமன் தான் மாத்தினாரு. என்னுடைய பழி உணர்ச்சி மறக்கணுங்கிறதுக்காக ரோசிங்கிற ஒரு டீச்சர் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சார். டீச்சர் ரோசி அம்மாங்களா? ஆமா. ரோசி உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? ரோசி அம்மாவோட தங்கச்சி அலமேலுவதானுங்க. நானு கல்யாணம் கட்டிக்க போறேனுங்க. அவனுங்க ஏனுங்க நீங்க எதுக்கா அங்க ரோசி அம்மாவை தனியா விட்டுட்டு இங்க தலைமறைவா இருக்கணுங்க? அதுக்கெல்லாம் நம்ம சித்தப்பன் தான் காரணம். ஏனுங்க அவன் என்னை எப்ப நிம்மதியா வாழ விட்டுருக்கான். அடிக்கடி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கான். இப்ப கூட ஜெயில இருந்தா தப்பிச்சு வந்தேன். அந்த பைய உயிருக்கு நான் தான் எமன் நான் தான் எப்போ எழுதி வச்சுட்டான். இனிமே அந்த ஆண்டவனாலே அதை மாத்த முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தம்பி. பழி வாங்குற எண்ணம் தப்புன்னு மாமா அடிக்கடி சொல்லுவாங்கங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த பண்ணாரி அம்மா நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காங்கங்க. இந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு வாங்க தம்பி, வீட்டுக்கு போலாம் வாங்க. இல்ல, சித்தப்பா நம்ம அப்பாவை பச்சை காலில் அடிச்சு கொண்டது நீ நேர்ல பாக்கல. பாத்திருந்தா இப்படி பேசிருக்கவே மாட்டேன். சரி, நான் இங்க இருக்கிறது யாருக்கும் சொல்லாத, நீ போ. வேணாமுங்க. சித்தப்பா பார்த்து ராசி பண்ணி வச்சு போலீஸ்ல இருந்து உங்களை விட்டுற சொல்றேனுங்க. சித்தப்பா கிட்டியா? ஆமானுங்க. நீ இன்னும் அப்படியே இருக்கேடா முருகா. சரி, நீ போ. எனக்கு இது சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. வேணுங்க தம்பி, பத்திரமா இருங்க. நான் அடிக்கடி வந்து உங்களை பார்த்துட்டு போறேனுங்க. என் தம்பி ஒரு மாதிரியார வருங்க. முதல்ல நான் போய் பார்த்து பேசி போட்டு அப்புறமா வந்து உங்களை கூட்டிட்டு போறேனுங்க. தந்தானுங்களா? சரிதாப்பா. அப்ப நான் வரேனுங்க. இந்தாப்பா, நம்ம கார்ல போயே. ஐயோ, இந்த பச்சை கார்லயா? இந்த கார்ல நான் போய் இறங்கினேன்னா என் தம்பி இந்த காரை ரொட்டி தட்டிடுவாருங்க. ரொட்டி 2:40 பஸ் எனக்காகவே காத்துக்கிட்டு இருக்குங்க. அதுல போயிட்டு வந்துடுறேனுங்க. சரிதாப்பா, வரேனுங்க. உங்க அண்ணன் முருகன் சிவராமனை பார்க்க வந்திருந்தார். ஆபத்து காத்திருக்கிறது, ஜாக்கிரதை. தம்பி தம்பி, யாருங்க நீங்க? அச்சான பாத்து போலான்னு வந்தீங்களா? சரியான கோமால் பிடிச்ச ஆளுங்க நீங்க. எங்க அவன் தம்பி? தம்பி இங்க இருக்காங்க. நான் அப்படி மலையை சுத்தி பார்த்து போலான்னு வந்தேனுங்க. அந்த கதையை விடுற. சட்டை விடுங்க, அடிக்காதீங்க அடிக்காதீங்க, சட்டை விடுங்க. ஐயா சொன்னா கேளுங்க, அடிக்காதீங்க. அம்மா அடிக்காதீங்க, ஐயா வலிக்குதுங்க, அடிக்காதீங்க. அம்மா 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 அம்மா. எஸ், வெரி குட், ஓகே. தேங்க் யூ, குட் நைட். குட் ஈவினிங் சித்தப்பா. எப்படி வந்தேன்? மாதவா, சுந்தரம், தங்கமுத்து. ஏன் கத்துற? உள்ள எவனும் வர முடியாது. கதவை தாப்பா போட்டு வச்சிருக்கேன். சித்தப்பா விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. கீழே பச்சைக்கால் நிக்குது. வறண்டாவில கயிறை தொங்க விட்டுருக்கேன். கயரா? பயப்படாத, உன் கழுத்துல மாற்றத்துக்கு இல்ல, உன்னை கீழே இறக்கிறதுக்கு. அப்புறம் மரியாதையா அவரை விடுறியா இல்ல? ஏய், எவனாவது கிட்ட நெருங்குனீங்க, உங்க முதலாளிய பூசணிக்காய் உருட்டுற மாதிரி உருட்டி விட்டுடுவேன். உனக்கு நல்ல நேரம் இருந்த இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவோம். ராம்சிங், நாகராஜ் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சொன்னாரு. இதுதான் அந்த சரவணனுடைய
நோ, சாலமன். எஸ், சாலமனுடைய படம். அவன் பெண்டாட்டி, குழந்தை, யாருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. புரியுதா? புரியுது. சத்தம் இல்லாம காரியத்தை முடிங்க, மத்தத ஐயா பார்த்துப்பாரு. எதை பற்றியுமே கவலைப்படாதே, புறப்படு. சிந்தாமணி 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 சிந்து சிந்து. ஐயா என்னது சிந்து நீ? நான் என்ன மூக்கையா சிந்த சொன்னேன்? சிந்தாமணிய செல்லாம சிந்துன்னு கூப்பிட்டேன். ஆமா, அந்த அசட்டு போய் இல்லையா? இல்ல. அவனை பஜார்ல பார்த்துட்டு தானே உனக்கு முறுக்கு வாங்கிட்டு வந்தேன். முறுக்கு தின்னு. குடு 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 வச்சிருந்தே, அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். என்னையா சிந்து சிந்துன்னு சிந்து பாடுற? நான் சிந்து பாடுறது, நெளிகிறது, குலைகிறது எல்லாம் ஒரு நன்மைக்குத்தான். நீ ஒரு பச்சை கிளி, அது ஒரு திருட்டு பூனை, நீ ஒரு நெத்திலி கருவாடு, அவன் ஒரு சுண்டலி. கொஞ்சமாவது பொருத்தம் இருக்கா? சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வா. அப்படி கேளு. நீ ஒரு அன்னைக்கிளி, நான் ஒரு 16 வயது நிலை. நீ ஒரு சிவப்பு ரோஜா, நான் இந்த ரோஜாவின் ராஜா. நீ மட்டும் என் விஷயத்துக்கு சரின்னு சொல்லிட்டா, அந்த குடிப்பு பைய காதுல பூவை வச்சுட்டு சமயத்திய பிரிதிவராஜ் குதிரையில தூக்கிக்கிட்டு போன மாதிரி உன்னை என் குதிரை வண்டியில ஏத்துக்கிட்டு போ. எப்படி இருக்கு? யார் தெரியுமா? மோசக்காரனுக்கு மோசக்காரன். இந்த ஆளு சந்தில பூந்து ஓடியார் போதே நான் சந்தேகப்பட்டேன். முஞ்சிய பாரு, 16 வயது நிலைவா? நீ என்னையா பேசின வாயை விட்டுட்டு காலை சுடுற? வாய காட்டியா? இந்த பக்கர தலைய வச்சு கொடுக்க இனிமே இந்த மாதிரி வெட்டி போயிட்டு உட்கார்ந்து அரட்டை எடுத்து இருந்த உன் வாயில சூடு போட்டு. சரி சுத்து, சக்கரத்தை சுத்து. சாயந்தரமா. என் நிலைமை உனக்கு தான் தெரியுமே, நான் எப்படி வர முடியும்? அதுக்கு இல்லைங்க தம்பி, பெற்றோர் தின விழாவுக்கு உங்க அப்பா எங்கடா வர போறாருன்னு பாபு எல்லா பசங்களும் கேலி பேசிருக்கிறானுங்க. பாபு நீங்க வருவீங்கன்னு நம்பிக்கையோட இருக்காருங்க. நானும் உங்களை எப்படியும் கூட்டிட்டு வரதா பாபு கிட்ட சொல்லி இருக்கிறேனுங்க. நீங்க வரலன்னா அந்த பிஞ்சு மனசு வெம்பி போயிடுங்க. நீங்க வந்துடுங்க தம்பி. ஆமனுங்க. எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லையம்மா. சார், நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் பெற்றோர் தின விழாவில நீங்க தான் வந்து தலைமை தாங்கணும்னு ஸ்கூல் கமிட்டில எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. அதோட நீங்க ரொம்ப கைராசிக்காரு. உங்க கையால எங்க குழந்தைகளுக்கு வந்து பரிசு கொடுத்தா அது ஸ்கூல் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பள்ளிக்கூட விஷயம் வர்றேன். என்ன தேதி சொன்னீங்க? 24ஆம் தேதி 6 மணிக்கு. ஆல்ரைட் சார், 24ஆம் தேதி போன் பண்ணி ஞாபகப்படுத்தட்டுமா? தேவையில்லை, நானே வரேன். தேங்க்யூ சார், வரேன். அன்புள்ள சித்தப்பா, பல தடவை விருந்துக்கு கூப்பிட்ட, ஆனா நீங்க தேதியை கொடுக்கல. விருந்து எப்போ வச்சுக்கலாம்? அதான் விருந்து. என் கேள்விக்கு என்ன பதில்? யுவராம் இண்டஸ்ட்ரீஸ் பாகஸ்தர்களில் ஒருவரான தன்ராஜ் என்பவரை குற்றம் சாட்டப்பட்டுள்ள அவரது டிரைவரான ஜம்பு பணத்துக்கு ஆசைப்பட்டு கொலை செய்து விட்டார் என்பதை சந்தர்ப்ப சாட்சியங்கள் அனைத்தும் உறுதிப்படுத்துவதால் குற்றவாளி ஜம்புவுக்கு இபிகோ 302வது செக்ஷன் படி மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. நீங்கதான் எங்க அப்பாவா? ஆமாப்பா. பின்ன ஏன் காடிலாம் ஓட்டிட்டு வந்திருக்காங்க? அது நானும் வேஷம் போட்டிருக்கேன்ப்பா. இனிமேல ஜெயிலுக்கு போக மாட்டேங்களா? போக மாட்டேன். இருங்க டாடி வர. இந்த டாடி வரமாட்டேன்னு கேள்வி பண்ணுங்களே. அதோ இப்ப என்ன நான் சொல்றேங்க. நான் பாபோட அப்பா. Glad to meet you. My name is Krishnamurthy, Superintendent of Police.
வந்தது பரிசு கொடுக்கறது. மேடைக்கு வரீங்களா? லைட் அணைச்சு மறுபடியும் போட்ட சாலமனை தப்பிக்க வைக்கவா? நன்றி கட்ட நாயே. இல்ல முதலாளி, நான் நன்றி உள்ள நாய். சாலமன் உங்களுக்கு எதிரியா இருக்கலாம், ஆனா எனக்கு அவன் உயிர் நண்பன். அவங்க அப்பா உதவியாலதான் எங்க அப்பா வாழ்ந்துட்டு இருந்தது. ஓஹோ, அதுக்கு நன்றி காட்டத்தான் எனக்கு துரோகம் செஞ்சியா? ஏண்டா ராஸ்கல், என்னடா அப்பப்பங்க நடக்கிறது எல்லாத்தையும் நீதான் சாலமனுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு இருந்தியா? நான் தான். ஆனா இன்னைக்கு மட்டும் சாலமன் கிட்ட இங்க வராதேன்னு சொல்றது எனக்கு டைம் கிடைக்கல. அன்னைக்கு என் வீட்டு சோஃபாவில லெட்டர் சொருகி வச்சது நீதானே? நானே தான். இதே மாதிரி பல லெட்டர் சாலமனுக்கும் நான் வச்சிருக்கேன். ஐயோ அம்மா, நாகராஜ் அடிக்காத, பாவம். இதுலயே கறி சாவணுமா? எடுத்துட்டு போய் கொல்லி வச்சா என்னவா? கஞ்ச ஒரு பக்கம் சித்தப்பா, இந்த பக்கம் போலீஸ். இப்ப நம்ம எங்கேயாச்சும் தப்பிச்சு ஓடினோம். கமான். நான் வர மாட்டேன். ரோசி, எதுக்காக என்ன இப்ப கூப்பிடுறீங்க? ஆபத்து எனக்கு மட்டும் இல்ல ரோசி, அந்த கொலைகார உன்னையும் கொல்ல போட்டிருக்கான். அவ்வளவுதானே? உயிரோட இருந்து நான் என்ன சுகத்தை கண்டேன்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? முதலிரவு அன்னைக்கு எல்லாரும் இன்ப கதை எழுத துவங்குவாங்க. ஆனா நீங்க அன்னைக்கே நம்ம துன்ப கதை எழுத தொடங்கிட்டீங்க. குடும்ப கதை எழுத வேண்டிய நீங்க குற்றவாளி கதை எழுத தொடங்கிட்டீங்க. திண்ணையில இழுத்துக்கிட்டு கிடக்கிற பணமா வாழறதை விட பட்டுன்னு ஒரே அடியா போயிடுறது நல்லது இல்லைங்களா? ரோசி, நான் திக்கு தெரியாத காட்டுல அறிஞ்சுக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் எனக்கு விலை மதிக்க முடியாத அன்பு பொக்கிஷத்தை கொடுத்திருக்காரு. அது என் இதயத்துல பத்திரமா பூட்டி வச்சிருக்கேன். என் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அதோட கண்ணில் தண்ணி வடிஞ்சா என் இதயத்துல ரத்தமே வடியும். அது புரிஞ்சுக்காம பேசாத. வாழ்க்கை நான் என்னங்கிறத நீங்க தான் இன்னும் புரிஞ்சுக்கல. ரோசி, இப்ப பேச நேரம் இல்ல. அவசியம் நான் உங்க கூட வந்துதான் ஆகணுமா? மை காட், எஸ். அப்படின்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னது? இனிமே நீங்க அந்த சிவராமன் வீட்டு பக்கமே போக கூடாது. பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை அடியோட விட்டுடணும். அதை தவிர வேற ஏதாவது இருந்தா கேளு. மனுஷனுக்கு மனுஷன் தவறு செஞ்சுட்டு அதுக்கு தண்டனையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் சட்டம் எதுக்கு? நீதிமன்றம் எதுக்கு? எல்லாத்துக்கும் மேல கடவுள் எதுக்கு? இங்க பாருங்க, நீங்க அவரை கொண்டு உங்க பழியை தீர்த்துக்கிறதுனால உங்க கொலவெறி அடங்கலாம், உங்க ஆத்மாவை சாந்தி அடையலாம். அதோட உங்க மனைவி மக்களோட ஆவி அடங்கிடுங்கிறத மறந்துடாதீங்க. பிளீஸ், நாழியாச்சு, சத்தியம் பண்ணுங்க. பிளீஸ், சத்தியம் பண்ணுங்க.